வணக்கம் மக்களே. இப்போது சக்கரவள்ளி கிழங்கு அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கோங்க. முந்திரி, திராட்சை. நாங்கள் சீனி எடுத்துக்கிறோம். நீங்கள் ஆனால் அது சீனி உடம்புக்கு கெடுதல் இல்லையா, அதனால் நீங்கள் சர்க்கரையே எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கணுங்க இட்லி பானையில். ஆறினோடனே அதை தோல் உரித்து அதை நல்லா கொஞ்சம் 1-2 உடச்சி மிக்சியில் போட்டுருவோம். ஏன்னா மாவு பதத்துக்கு வரணும். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோங்க. அதை அடுத்து தனியாக வச்சுருக்கோம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு வறுக்கிறோம். இந்த அல்வா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த முந்திரி திராட்சை வறுத்த கையோட 2 ஸ்பூன் கோதுமை மாவையும் போட்டு அந்த நெய்யிலேயே வறுக்கணுங்க. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கிழங்கு, அந்த கிழங்கையும் அதில் போடணும். போட்டு கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கிறோம் கலர் காட்டுறதுக்காக. இப்போ நல்லா போட்டு கிளறணுங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவு நாங்கள் சீனி போட்டிருக்கோம். நீங்கள் சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரையை போட்டுக்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் சீனி போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதை நல்லா கிளறோம். நம்ம முன்னாடி ஊற்றினோம் இல்லைங்களா நெய், அது பாருங்கள் பபுள்ஸாக வெளில வருது. மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் போடுறோம். ஏன்னா இது கிழங்கு இல்லைங்களா, தொண்டையை பிடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றி நல்லா கிளறியாச்சுங்க. நெய்யெல்லாம் பாருங்கள் ஓரமாக நல்லா திரண்டு வந்துட்டு, முந்திரி திராட்சை இருக்குது பார்த்திங்களா, அதை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து போட்டு கிளற வேண்டியதான். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடிங்க. சாப்பிட தயாராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதா என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.